இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இத்தாலி விடுதலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் இத்தாலியில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததற்கு நன்றி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இரவு முழுவதும் தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் வாகனங்களில் பணம், பரிசுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்றும் ஆய்வு நடத்தினர். மணிப்பூரில் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் இடத்தில் ட்ரோன்கள் மூலம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வன்முறையால் மணிப்பூர் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தேர்தலை அமைதியாக நடத்தி முடிக்க போலீசார் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ணுமாறு உத்தரவிடக் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. நீதிபதி சஞ்சீவ் கன்னா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பை வழங்கவிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் பிரியங்கா காந்தி களமிறக்கப்பட்டால் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்படுவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னதாக மேனகா காந்தியின் மகன் வருண் காந்தி போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்பினை வருண் மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலங்கானாவில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் முறைக்கு முடிவு கட்டப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்திருக்கிறார். அம்மாநிலத்தின் மேடக் தொகுதியில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து SC, ST, OBC பிரிவினருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பிரிட்டிஷ் வழியில் பயணித்து நாட்டில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க முற்படும் என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். ராஜேந்திரா நகரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் பாரதிய ஜனதாவை பிரிட்டிஷ் ஜனதா என சாடினார். முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளும் டெல்லி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான பன்சுரி ஸ்வராஜ் ரோட் ஷோ நடத்தி மக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பன்சுரி ஸ்வராஜ் கையில் தாமரை சின்னம் பதாகையோடு பிரச்சாரம் செய்தார். ஹரியானாவில் 8 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் களம் காணும் காங்கிரஸ் குருகிராம் தொகுதிக்கான வேட்பாளரை மட்டும் இதுவரை அறிவிக்கவில்லை. மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரும் வித்திசா மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளருமான சிவராஜ் சிங் சௌஹான் சாலை பேரணி மேற்கொண்டு மக்களிடம் ஆதரவு திரட்டினார். அவருக்கு பாஜகவினர் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா காண்டே சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அறிவித்துள்ளது. இந்த தொகுதியின் MLA ராஜினாமா செய்ததை அடுத்து மக்களவை தேர்தலோடு வரும் 20ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தெலங்கானா மாநிலம் பெத்தபல்லி மாவட்டத்தில் 1 நிமிடம் காலதாமதமாக வந்ததாக கூறி வேட்புமனுவை வாங்க மறுத்த அதிகாரியின் கால்களை பிடித்து வேட்பாளர் ஒருவர் கெஞ்ச முயற்சிக்கும் வீடியோ வெளியானது. தலித் பகுஜன் கட்சி வேட்பாளரின் மனுவை விதிமுறையின்படி அதிகாரி வாங்க மறுத்தார். ஹூப்ளியில் கல்லூரி வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் இல்லத்திற்கு நேரில் சென்ற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பெண்ணின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பெண்ணின் தந்தையும் காங்கிரஸ் கவுன்சிலருமான நிரஞ்சன் ஹிரேமத்திடம் தனது அனுதாபங்களை முதலமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் அதிகரிப்பு என அமெரிக்கா பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் மத்திய அரசு அமெரிக்காவின் அறிக்கை மிகவும் பாரபட்சமானது என்றும் அந்நாட்டின் மோசமான புரிதலை பிரதிபலிக்கிறது என்றும் பதிலடி தந்துள்ளது. சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் ஒரு பகுதியில் சீனா கான்கிரீட் சாலையை உருவாக்கி வருகிறது. இது தொடர்பான சேட்டலைட் படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த சாலையின் அடிப்படை பாதை கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்டது. இண்டிகோ நிறுவனம் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 30 A350-900 ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு ஆர்டர் செய்துள்ளது. இந்திய விமான போக்குவரத்து சந்தையில் 60% பங்கை கொண்டிருக்கும் இண்டிகோ 2030ஆம் ஆண்டுக்குள் அதன் திறனை மும்மடங்காக உயர்த்த திட்டமிட்டுள்ளது.
வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒடிசாவின் பூரி கடற்கரையில் வரையப்பட்டுள்ள மணல் சிற்பம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் செதுக்கிய மணல் சிற்பத்தில் எனது வாக்கு எனது கடமை என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களோடு திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை தெப்பக்குளம் பகுதியில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி ஸ்மோக் பிஸ்கட் தயாரித்த கடையின் பதிவு சான்றிதழை உணவு பாதுகாப்புத்துறை ரத்து செய்துள்ளது. மாநகர் முழுவதும் உள்ள கடைகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அடுத்தபடியாக திருப்பத்தூர், சேலம், கரூர், பரமத்தியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தருமபுரி, நாமக்கல்லில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சி, வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் அரசு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவரது அறிக்கையில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் கவனத்துடனும் மிக எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வளர்மதி திறந்து வைத்தார். இதனையடுத்து சிறிது நேரத்திலேயே பழங்கள், இளநீர்களை மக்கள் மூட்டை மூட்டையாக தூக்கி சென்றனர். பயணிகளின் பாதுகாப்பான பயணத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். திருச்சியில் அரசு பேருந்து வளைவில் திரும்பிய போது நடத்துனர் இருக்கையோடு தூக்கி வெளியே வீசப்பட்ட சம்பவம் பேருந்து பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை அருகே சாராய கடத்தலை தடுத்த போலீஸ் ஏட்டு ரவிச்சந்திரன் என்பவரை கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்ற ஆள்மாறாட்டம் செய்து கோர்ட்டில் ஆஜரான 2 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்குகிறது. பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு ஸ்பைஸ் ஜெட் விமானம் இயக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் 30ஆம் தேதியுடன் சேவையை நிறுத்தியதை தொடர்ந்து தற்போது இண்டிகோ நிறுவனம் விமான சேவையை தொடங்க உள்ளது. கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாமில் பங்கேற்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு வரும் 29 முதல் மே 13ஆம் தேதி வரை நடைபெறும் முகாமில் கட்டணமாக சென்னையில் 500 ரூபாயும் பிற மாவட்டங்களில் 200 ரூபாயும் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. செய்யாறை அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மா கிராமத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரையில் 6 மாத பெண் குழந்தையை கடத்திய 2 பெண்களை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். மேலமாசி வீதியில் யாசகம் பெற்று வரும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தரியின் குழந்தையை சோழவந்தான் மகேஸ்வரி, பனங்காடி செந்தாமரை ஆகியோர் கடத்தியது தெரியவந்தது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஆட்சியர் கோ. லட்சுமிபதி தலைமையில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. பயணிகள் விமான கடத்தலை தடுக்கவும் அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கான தற்செயல் திட்டத்தின் செயல்திறனை சோதிக்கும் வகையிலும் ஒத்திகை நடைபெற்றது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை கழிப்பறைகள் பராமரிப்பு இன்றி சுகாதாரமற்ற முறையில் காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நோய் தொற்று ஏற்படும் முன் கழிப்பறைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் குடிநீர் வசதி இல்லை எனவும் புகார் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் கிராம மக்கள் குடிநீர் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை விரிவாக்க பணியை காரணம் காட்டி கடந்த 20 நாட்களாக தண்ணீர் விடவில்லை என புகார் கூறி திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலையில் போராட்டம் நடத்தினர்.
சென்னையில் மகனை கொன்று தற்கொலைக்கு முயன்ற வழக்கில் செல்போன் சர்வீஸ் கடையில் வேலை பார்த்து வந்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வடபழனியைச் சேர்ந்த ஊர்மில் எல் டோலியா வியாபாரம் சரிவர நடக்கவில்லை என கூறி தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்குள் நுழைந்து பெண் ஊழியரை ஒப்பந்ததாரரின் கணவர் தரக்குறைவாக பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஐஸ் ஹவுஸில் பெட்டி கடைக்காரரிடம் 5000 ரூபாய் மாமூல் கேட்டு தகராறு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாபு என்பவர் அளித்த புகாரின் பேரில் பாலாஜி மற்றும் யுவராஜ் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல்லில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பைக்கின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் செல்போன் கடை ஷட்டரை உடைத்து விலை உயர்ந்த செல்போன் மற்றும் பணத்தை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதியில் குடிபோதையில் கட்டிட தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஹான்ஸ் தர மறுத்ததாக கூறி கட்டிட தொழிலாளியான எட்வின் துரையின் தலையில் உடன் பணியாற்றிய அனிஷ்குமார் என்பவர் கிரைண்டர் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ததாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே திருவள்ளுவர் பல்கலைக்கழக கல்லூரியில் பயிலும் SC/ST மாணவர்கள் ஹால் டிக்கெட் வழங்க கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். தேர்வு கட்டணம் செலுத்தாததால் இந்த மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இளைஞர் கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வியாசர்பாடியைச் சேர்ந்த கண்ணன் என்கிற ஞானசேகரனை அதே பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து கொலை செய்தார். பெரம்பலூர் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நெடுவாசல் பிரிவு சாலை அருகே நிகழ்ந்த விபத்தில் கோகுல், நிதிஷ் ஆகியோர் பலியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகன ஓட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி நீதிமன்றத்திற்குள் நீதிமன்ற ஊழியர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடுப்புகள் வழங்காததாலும் 2 மாதமாக சம்பளம் கொடுக்காததாலும் வேதனையடைந்த நடராஜன் என்பவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் அருந்தியுள்ளார். திருவள்ளூர் திருநின்றவூர் தேசிய நெடுஞ்சாலை பணி காரணமாக சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரித்துள்ளனர். தஞ்சையில் சிக்கன் கிரில் மாஸ்டரை சரமாரியாக தாக்கி கொலை செய்ததாக 2 போலீசார் கைது செய்தனர். குடிபோதையில் இருந்த பிரகாஷ் என்பவரிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை பறிப்பதற்காக சரமாரியாக தாக்கியதில் அவர் உயிரிழக்க தமிழ்நீதி மற்றும் பிரவீன் என்பவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவிலின் உப கோவிலான கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் அம்மனின் தாலியை திருடிய அர்ச்சகரை போலீசார் கைது செய்தனர். நகைகள் ஆய்வு பணியின் போது அர்ச்சகர் ஸ்ரீவாத்சங்கன் கொண்டு வந்த 14 கிராம் எடையுள்ள பொன் தாலி உள்ளிட்ட நகைகள் அனைத்தும் போலியானவை என தெரிய வந்தது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியரிடம் வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர். வழக்கறிஞரை ஒருமையில் அவதூறாக பேசியது தொடர்பாக பெண் உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் மீது ஆய்வாளர் வழக்கு பதியாமல் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. கரூரில் பாஜக மாவட்ட பட்டியலின நிர்வாகி மீது போலீசார் பொய் வழக்கு போட்டு கைது செய்ததாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னதாராபுரம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பட்டியலின நிர்வாகி ரவி அதே சமூகத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரோடு வாக்குவாதம் செய்தது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டத்தில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என ஆட்சியர் பழனி எச்சரித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று செஞ்சி, மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 325 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே அல்லிக்குளி மலைத்தொடரில் உள்ள கூடியம் குகையை சுற்றுலா தலமாக மாற்ற முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. குகைக்கு செல்லக்கூடிய ஒற்றையடி பாதையாக இருந்த வழித்தடத்தினை விரிவுபடுத்தி சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீ சாய் பவன் என்ற தனியார் உணவகத்தில் செயற்கை மூடு பணி உருவாக்கப்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர உணவக நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி மறுப்பதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அருவியில் கான்கிரீட் சுவர்கள் மற்றும் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு பணி முடிந்த நிலையிலும் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மலைப்பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் சமவெளியிலும் மிளகு சாகுபடி செய்து லாபம் எடுக்க முடியும் என காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் தெரிவித்திருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து 4 இடங்களில் கருத்தரங்கு நடைபெறுவதாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரில் உள்ள நம்மாழ்வார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி மாணவ மாணவிகள் உணவு தயாரித்து காட்சிப்படுத்தி அசத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் கோலாட்டம், புலியாட்டம், கரகாட்டமாடி மகிழ்ந்தனர். IPL தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 206 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து விளையாடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 171 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதுவரை நடைபெற்ற 17 IPL சீசன்களில் 10 சீசன்களில் 400க்கும் அதிகமான ரன்களை எடுத்த ஒரே வீரர் என்ற சாதனையை பெங்களூரு அணி வீரர் விராட் கோலி படைத்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி அரை சதம் அடித்ததன் மூலம் இந்த சாதனையை அவர் படைத்தார். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவிருக்கும் 42வது லீக் போட்டியில் கொல்கத்தா, பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற உள்ளது. ரோஹித்திற்கு அடுத்து இந்திய T20 அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை நியமிக்க BCCI முடிவெடுத்தால் இந்திய அணி பாதாளத்துக்கு போய்விடும் என கில்கிரிஸ்ட் எச்சரித்திருக்கிறார். கேப்டன்ஷிப்புக்கு தேவையான உத்திகளை பாண்டியா சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் பிஸ்மா மரூப் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். 32 வயதான அவர் பாகிஸ்தான் அணிக்காக 136 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 140 T20 போட்டிகளில் விளையாடி உள்ளார். மகாதேவ் சூதாட்ட செயலி வழக்கில் நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் செல் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஃபேர் பிளேவில் கடந்த ஆண்டு IPL போட்டிகளை சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய குற்றச்சாட்டில் வரும் 29ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தனது காதலர் சாந்தனுவை சமூக வலைதள பக்கத்தில் பின்தொடர்வதை நிறுத்தி இருக்கிறார். மேலும் அவருடன் இருக்கும் புகைப்படங்களையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கியதால் இருவருக்கும் பிரேக்கப்பா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அர்ச்சகர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மதுரை சித்திரை திருவிழாவின் 7வது நாள் நிகழ்ச்சியில் அனந்தராயர் பல்லக்கில் கள்ளழகர் ராஜ அலங்காரத்தில் வைகை ஆற்றில் மீண்டும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அங்கு குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் ஐயாரப்பர் கோவிலில் சப்தஸ்தான பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் ஐயாரப்பர் பஞ்சமூர்த்திகளுடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி மாயூரநாதர் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் சுவாமிகளுடன் உலா வந்தார்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரினை கேரளாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட சாது என்ற யானையின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருளி 5 முறை தெப்பக்குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கும்பகோணம் அருகே தண்டந்தோட்டம் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் பார்வேட்டை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு மலர் அலங்காரத்தில் இருந்த உற்சவர்களை வயல் வழியாக சுமந்து சென்று சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர்.